அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த வார தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. இறந்தவர்கள் கனவில் மாமிசம் வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதற்கு என்ன பலன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இறந்தவங்க மாமிசம் கேட்குறாங்க, ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் கேட்குறாங்கன்னா உடனடியாக அதை நீங்கள் நெகட்டிவாக டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாமிசம் கேட்குறாங்களே, அது நரபலி கொடுக்குறதாச்சே, அதெல்லாம் சரியா, ஒருவேளை அவங்க ஆத்மா சாந்தி அடையலையா அப்படின்னு சொல்லி இதை ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்திலிருந்து பார்க்குறத நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதில் முதலாவது பிரதான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்ததுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப அவங்கள நினச்சி வருந்தி உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையிலிருந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கிட்டே வர்றீங்க, தேக ஆரோக்கியம் பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அதை நினைவுபடுத்துவதாக, நீ இன்னும் உடம்பு நல்லா சாப்பிடு, நல்லா தெம்பாரு, நல்லா ஆரோக்கியமாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு கனவை பயன்படுத்துவதும் உண்டு. ஒருவேளை சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நான் வெஜிடேரியன் ஃபுட் சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதையே அவங்க மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அது மாதிரி என்ன நான்வெஜ் சொல்கிறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இறால் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுவதில் எந்த தவறும் கிடையாது. அது சொன்னதுக்கு உண்டான காரணம் உங்களோட தேக ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்படின்றதுக்காக. உங்களோட தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு திருப்தி ஏற்படலாமல் இருந்திருக்கலாம். யூ நீட் டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் ஒரு வெஜிடேரியன், ஆனால் என்னுடைய அன்புக்குரியவர் கனவில் இப்படி காமிக்கிறாரு, எனக்கு அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டீனோ இல்லது ஒரு இறால்னு சொன்னாங்கன்னா, இறாலில் என்ன நியூட்ரிஷன் இருக்குது, அது உங்களுக்கு லேக்கிங்காக இருக்குது, இல்லைன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டில் லேக்கிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நியூட்ரிஷன் எந்த காய்கறிகள் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு, இப்போ நீங்கள் லெஸ் ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்றீங்க, ப்ரோட்டீன் உங்களுக்கு புரதச்சத்து ரொம்ப அவசியம்னு கேட்டால், அவங்க ஒரு நான் வெஜிடேரியன் காட்டுறாங்கன்னு சொன்னால், நான் வெஜிடேரியன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்லாம். உதாரணத்திற்கு இந்த மீல் மேக்கர், அது ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை விட அதிகமான ப்ரோட்டீன் அதில் உண்டு. அப்படிங்கும்போது நீங்கள் நியூட்ரிஷனாக சாப்பிட்டுக்கலாம், அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஃபோர்ஸ் பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில். பட் வாட் தே ஆர் பாயிண்டிங் இஸ் பி நியூட்ரிட்டிவ். நல்லா தெம்பா ஆரோக்கியமாக இருன்னு அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள்னு சொல்லுவேன் நான். சரிங்களா? ரெண்டாவது காரணம், சில சமயத்தில் இறந்த அன்புக்குரியவர்களுடைய நிலை ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருக்கலாம். அதனால் கூட அவங்க தன்னுடைய அபிலாஷையை வெளிப்படுத்தலாம். சில பேர் சாந்தி அடைந்த நிலைக்கு சென்று இருந்தாலும் நம்மளுடைய ஒரு பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருக்கலாம். அதை அவங்க ஜஸ்ட் விட்னஸ் பண்ணுவாங்க. இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் எதை நோக்கி போகுது, இல்லைன்னா உங்களுக்கு சில வழிகாட்டுதல் தர வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அந்த ஒரு மனிதனுக்கு க்ளோஸ் வைப்ரேஷன் இருப்பாங்க. முழுவதுமாக அந்த ஆத்மான்ற வைப்ரேஷனுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர்கள் அப்படி ஒரு அபிலாஷை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால், தட்ஸ் ஆல் ரைட். அவங்க அவங்களுடைய விருப்பம் என்பதில் எந்த தவறும் இல்லை என்பது தான் என்னுடைய பார்வை. தாராளமாக ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுங்க, சமைங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் பிளேட்டில் வச்சுட்டு அம்மாவுக்கோ அல்லது உங்களோட அன்புக்குரியவர்களுக்கோ அது பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நல்லாரு, சந்தோஷமா இரு, சாந்தி அடைவாயாகன்னு நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள். சாந்தி அடைய வேண்டும் என ரிமைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா கனவில் கண்டதை ஒரு நிஜத்தில் நீங்கள் ஒரு மெய்ப்படுத்தும் போது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வலுப்படுது. பிகாஸ் அவங்க கொடுக்குற டெலபேத்திக் மெசேஜ் ட்ரீமில் நீங்கள் அதை கேப்சர் பண்ணிட்டீங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும்போதும் மேலும் சில விஷயங்கள் உங்களுக்கு வரலாம். அப்படிங்கும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்திலிருந்து பாருங்கள். அது ஒரு வழிகாட்டுதல் என்பது கூட அவங்க வர்றது நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அது பயம் சார்ந்ததாக இருக்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் மெடிடேட் பண்ணி அவங்களை சாந்தி அடைய செய்யலாம். உங்களுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். ஸோ அப்போது இறந்தவர்கள் கனவில் மாமிசம் கேட்பது போல் கனவு வந்துச்சுன்னு சொன்னால், இதுக்கு இந்த 2 பிரதான காரணம். இப்போது மாமிசம் கேட்கவில்லை, உண்பதைப் போல ஒரு கனவு வருகிறது, அவங்க சாப்பிட்ருக்கிற மாதிரி கனவு வருதுன்னு சொன்னால், அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சில சமயங்களில் அது நிறைவை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும். நான் நிறைவாக இருக்கிறேன், திருப்தியாக இருக்கிறேன். இப்போ ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மனதிற்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நல்ல நான்வெஜ் விருந்துப்பா சாப்பிட்டு வந்தோம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா, திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, தன்னுடைய திருப்தியை வெளிப்படுத்துவதாக கூட இருக்கலாம் அது. ஸோ அதற்கும் ஒரு காரணம் உண்டு. இல்லைன்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாம், நிறைவாக சந்தோஷமாக இரு, திருப்தியாரு, மகிழ்ச்சியாரு அப்படின்றது ரிமைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா
ஒரு சில காரணங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு அசைவ பிரியராக இருக்கின்றீர்கள், நிறைய அசைவ உணவு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மேபி உங்களுடைய உடலை செக் பண்ணிக்க சொல்கிறது கூட அவங்க அப்படி ஒரு கொடுக்கலாம். தம்பி நீ நிறையா சாப்பிட்ற, ஆனால் சாப்பிடும் உணவானது வந்து உனக்கு நிறைய கொழுப்புச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால், பெட்டர் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், உங்களோட ஆரோக்கியம் என்னன்னு ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துக்க தப்பு இல்லை. அவர்கள் அதை சுட்டி காட்டுவதற்காகவும் இல்லை, சாப்பாட்டில் கவனம் தேவை அப்படின்றத கூட அந்த சாப்பிட்ருக்கிற மாதிரி ஒரு கனவை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் எது ரெலவெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த கேள்வியை கேட்டது ஒரு நபர், அவங்களுக்கு வந்து அவங்க கேள்வி கேட்கும்போது என்னுடைய உள்ளுணர்வுன்னு சொல்லிச்சுன்னா, அவங்க அன்புக்குரியவருடைய தாயார் அவர்களை நல்லா சாப்பிட சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன். இதுதான் எனக்கு பதிலாக வருகிறது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம். இப்போவும் அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் இவங்களோட தேக ஆரோக்கியம் ரொம்ப மெலிஞ்சிட்டதுனால நான் வந்து ரொம்ப மெலிஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் வழிகாட்டுறாங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துன்னு சொல்லி. ஸோ அதுதான் அதனுடைய பலன். அதனால் நீங்கள் வந்து இந்த நான்வெஜ் கேட்பது அப்படின்னு ஒரு வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் உடனடியாக அதை நெகட்டிவ் எடுக்காமல், ஒன்று உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அவங்க சொல்லியிருக்கலாம். 2வது இல்லைன்னா அவர்களாகவே கேட்டிருக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஒரு படையல் வச்சு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. இதே நேயர் கேட்டாங்க, சார் நான் வந்து சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கட்டுமான்னு. அது அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்காக உங்கள் அம்மா சொல்லு, உங்கள் உடம்ப நீங்கள் முதல்ல ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை பண்ணாமல் நீங்கள் வந்து தானம் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு திருப்தியை தராது. நீங்கள் வந்து சாப்பிட்டு நிறைவாக ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு மீதி போக இருக்கக்கூடிய உணவுகளை யாராவது இல்லாதப்பட்டவர்கள் இருக்காங்க, ரொம்ப முதியவர்களாக இருக்காங்க, ரொம்ப உழைப்பதற்கே வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு பைத்தியமாக இருக்காங்க, இல்லை உடல் ஊனமுற்றவர்கள், அவனால் உழைக்க முடியாதுன்னா அப்படி ஒருத்தர் கண்ணில் படும்போது நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தானம் செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கு போகத்தான். ஏன்னா அவங்களுடைய விருப்பம் என்னென்னா உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும்னு தான். ஸோ அதனால் இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜென்ரலான பலன்கள். சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களோட ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு கேட்கலாம். அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. என்னிடம் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், உங்களுக்கு நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கிறது, நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம், ஒரு 5 பேர் 10 பேர் அப்படின்னா, உங்களுடைய இடத்திற்கே வந்து என்னுடைய ஆன்மீகத்தை நான் வந்து போதிக்க தயார். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கே நான் வர்றேன். இல்லைன்னா உங்களுக்கு 1 பேர் 2 பேராக இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய கேள்வி இருக்குன்னா, ஒரு வாட்ஸ்அப் வீடியோ காலில் நீங்கள் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதை அனைத்தையும் என்கிட்ட கேட்கலாம். அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. அந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது வந்து யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படும். ஏன்னா உங்களுடைய கேள்வி என்பது மற்றவர்களுடைய கேள்வியாக இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய முகம் தெரிய வேண்டாம்னு சொன்னால் உங்களோட முகத்தை மியூட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவே உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி, பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கன்சல்டேஷன்ஸ், எனக்கு ஹீலிங் வேணும், அதுக்கு எனக்கு குறித்து நிறைய விளக்கங்கள் வேணும்னா அது கட்டாயம் கட்டணத்துக்குரியது. சரிங்களா? நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் வேணுமா இல்லது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்வியான ஐ வில் டூ மை பெஸ்ட். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.